Dear students, plus 2 maths, second chapter, complex numbers, கலப்பெண்கள், example sum வந்து 2.8. Show that first subdivision sum பார்த்தீங்கன்னா 2 plus I into root 3 the whole power 10 plus 2 minus I into root 3 the whole power 10 is real. And கீழே வந்து second subdivision sum வந்து 19 plus 9I by 5 minus 3I the whole power 15 minus 8 plus I by 1 plus 2I the whole power 15 is purely imaginary அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இது நமக்கு இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் அந்த மாதிரி கேட்பாங்க, இல்லைன்னா 2 மார்க்லேயும் கேட்கலாம், எது ஒன்றாலும் கேட்கலாம். இது பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸில் கேட்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது. அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு சம்முக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொடுத்துருக்கிற சம்மை வந்து இசட் அப்படின்னு வச்சுக்கிறோம். நம்ம இசட் இஸ் ஈக்குவல் டு 2 + I into root 3 the whole power 10 plus 2 minus I into root 3 the whole power 10 அப்படின்னு இருக்கும். ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோன்னா கான்ஜுகேட் எடுக்கிறோம், அதாவது பார் போடுறோம். பார் போடும்போது இசட் பார் ஈக்குவல் டு இது ஹோல் திங் அப்படியே எழுதிட்டு மேலே ஒரு பார் போட்டிருக்கோம். இதை வந்து என்ன பண்ணலான்னா நம்ம எந்த ஃபார்முலா பிரகாரம் இதை பிரிக்கிறோம் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 மாடுலஸ் கிடையாது, த ஹோல் பார் ஈக்குவல் டு Z1 பார் ப்ளஸ் Z2 பார் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா இது தனியாக வந்து பாரில் எழுதுகிறோம். 2 + I root 3 the whole power 10 வந்து பாரு, அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 minus I into root 3 the whole power 10 அது ஒரு பார் எழுதிக்கிறோம். இங்கே நான் இங்கேயும் எழுதியிருக்கேன் அந்த ஃபார்முலாவை. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணுறேன். இசட் பார் த ஹோல் பவர் n ஈக்குவல் டு இசட் பவர் n த ஹோல் பார். அதாவது இந்த பாரையும் இந்த பவரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ சேஞ்ச் பண்ணும்போது இதே எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + I3 த ஹோல் பவர் 10 பார்ன்றதை 2 + I root 3 பார் த ஹோல் பவர் 10ன்னு எழுதிக்கலாம். அதே போல் இதையும் நம்ம 2 minus I into root 3 பார் த ஹோல் பவர் 10ன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு இதனுடைய கான்ஜுகேட் தெரியும். கான்ஜுகேட்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஐக்கு மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி சைன் சேஞ்ச் பண்ணோம்னா 2 minus I into root 3 the whole power 10 ப்ளஸ் இங்கே வந்து 2 + I into root 3 the whole power 10 அப்படின்னு மாறிடும். இப்போ நம்ம வந்து இதை ஆர்டர் பண்ணி எழுதிக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டில் எழுதிட்டு இதை வந்து செகண்டில் எழுதுகிறோம். அப்படி எழுதினோம்னா 2 + I into root 3 the whole power 10 ப்ளஸ் 2 minus I into root 3 the whole power 10. இது என்னென்னா நம்ம என்ன கன்சிடர் பண்ணமோ இசடு அதே தான், அதனால் இசடுன்னு வந்துச்சு. இப்போ ரிசல்ட் நமக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் பார் ஈக்குவல் டு இசட் விச் இம்ப்ளைஸ் தட் இசட் இஸ் ரியல். இந்த மாதிரி கான்ஜுகேட்டும் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருமே ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து என்னவாக இருக்கும், ரியலாக இருக்கும். அதுக்கடுத்து செகண்ட் சப்டிவிஷன் சம் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 + 9I by 5 minus 3I the whole power 15 minus 8 + I by 1 plus 2I the whole power 15 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே உள்ளே இருக்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். 19 + 9I by 5 minus 3I அதை மட்டும் கன்சிடர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன இது கொண்டு வர போகிறோம்னா ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது அப்படியே எழுதியிருக்கேன். 5 minus 3Iயோட கான்ஜுகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 + 3I, அது வந்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 19 × 5 வந்து 95, அதுக்கப்புறம் 9 × 3 வந்து 27, அது ப்ளஸ் 27, I × I ஸ்கொயர், அதனால் இங்கே -27 வந்துடும். ப்ளஸ் I × 9 5s are 45, அதுக்கப்புறம் இங்கே I மாற்றி வரும்போது 19 × 3 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 57 கிடைக்கும், ப்ளஸ் 57. அதுக்கடுத்தது A - IB × A + IB வந்து A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர், இங்கே 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் நம்ம எழுதியிருக்கோம். இங்கே 95ல் 27 போயிடுச்சுன்னா நமக்கு 68. அது மாதிரி 45ஐயும் 57ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா 102 × I வந்துடும். இங்கே வந்து 25 + 9 அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் ஈக்குவல் டு 68 + 102
2 into I by 34. இப்போ இது வந்து நான் என்ன ஆகுதுன்னா 68ம் 102வும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 34ஆக இருக்குது. இப்போ 68ல் எத்தனை 34 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 34 இருக்குது. அதே போல் 102ல் வந்து நமக்கு 3 34 இருக்கும். அது மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ட்டு I போட்டுடுறோம். ஈக்குவல் டு 2 + 3I அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா இதுக்கு பவர் வந்து நம்ம ரைஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம 8 + I by 1 + 2I வந்து ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு மாற்றணும். பாருங்கள் 8 + I by 1 + 2I கன்சிடர் பண்ணியிருக்கேன். டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 1 + 2I இருக்குது. 1 + 2Iயோட கான்ஜுகேட் அப்படின்னு பார்க்கும்போது 1 - 2I. இது வந்து நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ 8 × 1 8 I × -2I வந்து நமக்கு -2I² வரும். அது வந்து I² வேல்யூ மைனஸ்னால +2ன்னு வந்துடும். ப்ளஸ் I இன்ட்டு இங்கே வந்து 1, இங்கே வந்து I இங்கே இந்த -2வையும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா -16. இப்போ 8 + 2 வந்து நமக்கு 10. இது வந்து -15I by A² + B²ன்றது 1² + 2² வரும். இது 1 + 4 = 10 - 15I by 5ன்னு கிடச்சிரும். இதையும் நம்ம அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். 10/5 -15/5 இன்ட்டு ஐன்னு எழுதிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 2 கிடச்சிரும். இதை கேன்சல் பண்ணும்போது இங்கே 3 கிடச்சிருக்கும். 2 - 3iன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற சம்மை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இசட்னு வைக்க போகிறோம். Z is equal to 19 + 9i by 5 - 3i the whole power 15 -8 + I by 1 + 2i the whole power 15. இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2 + 3i the whole power 15 எழுதிக்கிறோம். இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 2 - 3iன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு the whole power 15 அப்படின்னு நம்ம இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார் எடுக்கிறோம். பார் எடுக்கும்போது Z bar = the whole bar இதில் வந்து போடுறோம். போடும்போது இதை வந்து தனித்தனியாக நம்ம இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்ம பிரித்து எழுதிக்கிறோம். 2 + 3i the whole power 15 bar -2 - 3i the whole power 15 bar. அதுக்கடுத்தது பவரையும் பாரையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். சேஞ்ச் பண்ணும்போது 2 + 3i bar the whole power 15 -2 - 3i bar the whole power 15. இந்த பார்ன்றது ஒன்றும் இல்லை, கான்ஜுகேட் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இதனுடைய கான்ஜுகேட் நம்ம எழுதும்போது ஐயோட இருக்க மாட்ட சைன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். 2 - 3i அப்படின்னு மாறிடும் the whole power 15 மைனஸ் இங்கே வந்து 2 + 3iன்னு மாறிடும் the whole power 15. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம Z வந்து என்னன்னு வந்திருக்கு நமக்கு 2 + 3i the whole power 15 -2 - 3i the whole power 15 இருக்குது. ஆனால் இங்கே வந்து நமக்கு 2 - 3i தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மைனஸை வந்து வெளியே எடுத்துடுறோம். மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே மைனஸ் போயிடுச்சுன்னா இது வந்து ப்ளஸ் ஆகிடும். 2 + 3i the whole power 15 இது வந்து மைனஸில் வந்துடும். -2 - 3i the whole power 15 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். இது வந்து நமக்கு இசட்னு வச்சுருக்கோம். அதனால் ஈக்குவல் டு -z. Z bar = -z அப்படின்னு நமக்கு கிடச்சதுன்னா Z வந்து நமக்கு கட்டாயமாக என்னவாக இருக்கும் அப்படின்னா பியூர்லி இமேஜினரியாக இருக்கும். தேங்க்யூ.